வரவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும், எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். வரவங்களுக்கெல்லாம் ஒரு டப்பா கொடுத்துடணும். சத்தியத்தை மேய்ந்துகொள், எண்ணெய் உன் மேலே அபிஷேகமாக ஊற்றப்படும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. மதிப்பு மிக்கவன் ஆன சொன்னார். அதனால தான் சொன்னார் ஒரு வசனம் சங்கீதத்தில், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். வாசல்களே. இந்த குதிரை எப்படி நிற்கும்? குனிஞ்சு நிற்குமா, நிமிந்து நிற்குமா? சத்தமா சத்தமா. திருப்பி சொல்கிறேன், நீங்கள் எந்த வீட்டுக்கு கல்யாண வீட்டுக்கு போனாலும் டோன்ட் பி, அதாவது ஹியூமிலேட்டட். உங்களையே நீங்கள் சிறுமைப்படுத்திக்காதீங்க, உங்களையே தாழ்மைப்படுத்திக்காதீங்க, ஒரு ஓரமாக நிற்காதீங்க. நீங்கள் சாதாரண நாளில் பார்வோன் அரண்மனை அந்த ரதத்தில் இருக்கிற குதிரைகள். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இப்படி எப்படி கூனி குறுகி அப்படி மூடிக்கின்னு அப்படி உட்காந்துலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு அங்கே போகவே கூடாது. உங்களை வான்னு சொல்லலாமே. என்னங்க இது வேற சொல்கிறோம். நான் போனேன், என் வான்னு கூட சொல்லலை. ஏன் போனேன்? நீ போயிட்டு நீ குறை சொல்றிய, நீ யார் உனக்கே புரியல. மாபெரும் நீ சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழும். அந்த ராஜாவின் குதிரை இருந்தால் உனக்கு மேன்மை வந்துடும். சொல்லுங்கள், மேன்மை வந்துடும். சொல்ல, மதிப்பு வந்துடும், உயர்வு வந்துடும், எல்லாமே வந்துடும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எனவே தான் கர்த்தர் சொன்னார், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அடுத்து ராஜாவின் அந்த பார்வோன் அந்த அந்த ரதத்தில் நீ இருந்தீங்கனாலே ஒரு புதிய பலன் வந்துடும். சொல்லுங்கள், ஸ்ட்ரென்த். அது எப்படி? எலும்பு தோல்மா இருக்குமா? தாயே எலும்பு தோல்மா இருக்குமான்னு கேட்டேன். எப்படி இருக்கும்? பிரம்மாண்ட கம்பீரமாக இருக்கும். அது போட்ட சத்தம் எப்படி இருக்கும்? சத்தம் போட்டு எப்படி அது கணக்கிறது எப்படி இருக்கும்? குதிரை கணக்கும், அப்படி தானே? மறந்துடுச்சு, ஸ்கூலில் படிச்சு கொடுத்தது. குதிரை யானை பிளிரும், நாய் குறைக்கும். அது யாரை சொல்ல வேண்டியது? நாயை சொல்லிக்குது. அதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ உளையிடும், கணைக்கும். சொல்லுங்க, கணைக்கும். சர்ச்சில் நீங்களும் கணக்கிருக்கீங்க, நான் பார்க்குறேன். சீக்கிரம் முடி பாஸ்டர். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. அந்த பார்வோன் பாருங்க, அது அந்த குதிரைக்கு எங்கேயோ இருந்திருக்கும். அது பலனுள்ள குதிரையாக இருந்திருக்காது, பலவீனமான குதிரையாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த 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 ரதத்தில் பூட்டப்பட்ட உடனே அதுக்கு பலன் வந்துருச்சு. எத்தனை பேர் அதை ஃபீட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஃபீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறேன். குளிப்பாட்ட ஒருத்தன், அதை முடி வெட்ட ஒருத்தன், அதுக்கு பாலிஷ் போட ஒருத்தன், மசாஜ் போட ஒருத்தன், அந்த காலை நகத்தை கட் பண்ண ஒருத்தன், புரியுதா உங்களுக்கு? அதுக்கு ட்ரெஸ் பண்ண ஒருத்தன். எத்தனை பேர் இருப்பான் அதுக்கு? என்னங்க, ஒரு சாதாரண ஒரு